வெல்கம் பேக். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த பகுதியை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து தெரிய வரணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் தராங்க இல்லையா? நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து பேசுவாங்க. அவங்கள வந்து மென்டலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 70% அப்படின்னா 30% வந்து அந்த கோஆப்ரேஷன் ஃப்ரம் பேஷண்ட் சைடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க மைண்ட் செட்டுக்குள்ளே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பிரயோஜனம், நான்லாம் எத்தனை ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடய இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது அவங்களுடைய பாடி வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இது வந்து ஹியூமன் சைக்காலஜியா வரும். நிச்சயமா இந்த மாதிரி ஹியூமன் சைக்காலஜியை வச்சு எவ்வளோ விஷயங்கள் விளையாடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் சில பீப்புள் நல்ல ஸ்பீச்சாக கொடுத்து ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசி காலையில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சாதாரண டேவை கிரேட் டேவாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒருத்தர் தான் வந்திருக்காரு கலியமூர்த்தி ஐபிஎஸ். இன்னைக்கு நம்மளுக்கு நாளும் நல்லவையில் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பாதுகாப்பு. இந்த கல்வியை உண்மையாக அதனுடைய பொருளை அறிந்தவர்களாக நாம் இருந்தால், சிந்திப்போமேயானால் அதனுடைய பொருள் நமக்கு முழுமையாக விளங்கும். கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை உதவக்கூடியது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற ஒரு மனிதனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வியை எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது. அதை படித்துத்தான் நாம் பெற்றாக வேண்டும். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் ஒரு பெரிய துணைவேந்தரிடம் சென்று, என்னுடைய பிள்ளையை அறிவாளியாக்குங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் தருகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த துணைவேந்தர், உடனடியாக அப்படியெல்லாம் செய்ய முடியாது, அதை அந்த பையன் படித்துத்தான் பெற முடியும், அவனிடம் இருக்கின்ற அறியாமை அகற்றுவதற்கு பல நாட்கள் ஆகும், அது அவனாகத்தான் செய்ய முடியும், குதிரையை எத்தனை பேர் வேண்டுமானாலும் தண்ணீர் துறைக்கு அழைத்து சொல்லலாம், ஆனால் 100 பேர் சேர்ந்தால் கூட குதிரையை தண்ணீர் குடிக்க வைக்க முடியாது, குதிரை தான் தண்ணீரை குடிக்க வேண்டும். அதனால் உங்கள் மகன்தான் படிக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் அதற்காக வேறு எதுவும் செய்ய இயலாது என்று கூறினார். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது கல்வி. இந்த உண்மையை அறிந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இப்படிப்பட்ட கல்வியை பற்றி சங்க இலக்கியங்களிலே 1000 ஆண்டுகளுக்கு முன் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்ப்போமே ஆனால் வியந்து போய்விடுவோம். இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறான் வள்ளுவன். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றைவேந்தன். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறான் அதிவீர ராம பாண்டிய மன்னன். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழைகளினுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே நாம் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும்போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். ஒரு குடி பிறந்த பல்லோருளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனார் அரசும் செல்லுங்கிறான். அரசன் கூட மூத்தவனை வாடான்னு கூப்பிடாம எவன் புத்திசாலியோ அவன்கிட்ட தான் அரசாட்சி ஒப்படைப்பான். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கட்படும் மேண்டான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே. அப்போது எந்த ஜாதி, எந்த மதம், எந்த குலம், எந்த இனம் யாராக இருந்தாலும் சரி, நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் நீ தாண்டா பெரியவன், பாக்கி பேரெலாம் உனக்கு கீழடாங்கிறான். இப்படிப்பட்ட கல்வியை நாம் எப்படி ஆழ்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், பெரியவர்கள் பிள்ளைகள் எப்படி கற்க வேண்டும், இதெல்லாம் நம்ம சாதாரணமாக முழுமையாக இதனுடைய பொருள் புரிகிற மாதிரி பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். நீ நல்லா படித்தனா வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். கல்வி அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும்.
கல்வி பொருள் சார்ந்ததாக மட்டும் இருந்துவிட்டால் அது மூளையை மட்டும்தான் தொடும். அறம் சார்ந்த கல்விதான் இதயத்தை தொடும். எஜுகேட்டிங் தி மைண்ட் வித்தவுட் எஜுகேட்டிங் தி ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல். நான் சொல்லலை, அரிஸ்டாட்டில் சொல்கிறான். அப்போது கல்வியினுடைய பொருள் எவ்வளவு அவசியம், எவ்வளவு அர்த்தம் உள்ளது. இதயத்தை தொடக்கூடிய கல்வி தான் கல்வின்ட்டான், மற்ற கல்வி கல்வியே இல்லைன்ட்டான். இப்போ நிறைய பேர் படித்தவங்க தவறுகள் பண்ணுறோமே, இதை மாதிரி கல்வியினுடைய பொருளை நாம் புரிந்திருந்தால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்போமா இல்லையா? தயவுசெய்து சிந்தியுங்கள். ஒரு நாள் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே கோடிக்கணக்கான மக்களிடம் உரையாற்றுவதற்காக லெனின் மேடையில் நிற்கின்றான். அப்போது அந்த லெனின் அங்கு கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து, இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் 3 கடமைகள் இருக்கிறது என்று கூறினான். ஒரு மாணவி எங்களுக்கு என்ன கடமை என்று கேட்டால் படியுங்கள் என்றான். ஒரு மாணவன் எங்களுக்கு என்ன கடமை என்று கேட்டான், படியுங்கள் என்றே சொன்னான். ஒரு முதியவர் எழுந்து எங்களுக்கு என்ன கடமை இந்த நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு சொல்லுங்கள், செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று கேட்டார். படியுங்கள் என்றே சொன்னான். படியுங்கள் 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 என்றே அவன் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அத்துணை பேரும் இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் கல்வியை நாம் பொருள் புரிந்து படிக்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகான. நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம், படிச்சுட்டு நல்ல கருத்துக்களை, அதன்படி படித்த கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்ட வேண்டும். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நடப்பவர்கள் மட்டுமே அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற முடியும். நன்றி, வணக்கம். கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி வந்து கல்வியை தெரிஞ்சுக்கிட்டு வரும். அதாவது படித்தவரும் பேசலாம், படிக்காதவங்களும் அதோட அருமையை பற்றி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பொதுவாக அந்த வெற்றியை பற்றி ஏன் வந்து வெற்றியாளர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு தவறான கருத்து இருக்குது. வெற்றி அடைஞ்சிட்டாங்க, எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிற சொல்ல போகிறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த வெற்றி அடைஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தோல்விகளை தாண்டி வந்து அந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசுவாங்க. ஸோ எல்லாருமே அந்த தோல்வியோடு நிறுத்திடாமல் அந்த வெற்றிக்காக அடுத்த ஒரு மைல் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து எப்படி போகிறோம் அப்படிங்கிறத அந்த வெற்றியாளர்கள் சொல்லுவாங்க. அதனால தான் கலியமூர்த்தி IPS சார் மாதிரியான பேர்லாம் வந்து ஸ்பீச்சஸ் பண்ணப்போ வந்து நம்ம லைஃபோட ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரும், ஒரு தோல்வியில இருந்து எப்படி வந்து நம்ம வந்து எழுந்து வரோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மக்களுக்கு சொல்றதுக்கே உங்களுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது இல்லையா? அந்த ஒரு வெற்றி இருக்கும் பொழுதுதான் வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அது சம்பந்தமா தான் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சிருக்கோம். பட் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா.